வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணிக்காக 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 430 தீயணைப்பு வீரர்களுடன் 24 தீயணைப்பு வாகனங்கள் நிறுவப்பட உள்ளன. திருக்கோவில் வளாகம், மாடவீதி மற்றும் கிரிவலப்பாதை உள்ளிட்ட இடங்களில் 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. 24 இடங்களில் காவலர் கண்காணிப்பு கோபுரங்கள், 61 இடங்களில் உதவி மையங்கள், 454 இடங்களில் பொது அறிவிப்பு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மாநகராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக 24 தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் 130 கார் நிறுத்தங்கள், போக்குவரத்து துறை சார்பாக 4764 சிறப்பு பேருந்துகள், 11,293 நடைகள் இயக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 20% பேருந்து நடைகள் இயக்கப்படுகின்றன. தற்காலிக பேருந்து நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசல் ஏற்படும் நேரத்தில் 40 ஸ்பேர் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. 3,530 ஆட்டோக்களுக்கு QR கோடு பொருத்தப்பட்டுள்ளது. ஆட்டோ கட்டணம் 2.5 கிலோமீட்டருக்குள் பயணம் செய்வோருக்கு ₹40 எனவும், அதற்கு மேல் பயணம் செய்வோருக்கு ₹60 எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தீப நாளன்று அதற்கு மேல் கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோக்களை கண்காணிக்க போதிய அளவில் போக்குவரத்து பணியாளர்களை ஈடுபடுத்தப்பட உள்ளனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளின் விவரம்: மாநகராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக 24 தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் 130 கார் நிறுத்தங்களில் காவல் மையங்கள், குடிநீர், மின் விளக்குகள், கழிவறை, மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தகவல் பலகைகள் உள்ளிட்ட அடிப்படை பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட உள்ளன. தீப நாளன்று மழை பொழியும் பட்சத்தில் மழைநீர் தேங்காமல் இருக்க பேருந்து நிலையங்கள் மற்றும் கார் நிறுத்தங்களில் முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. போக்குவரத்து துறை சார்பாக 4,764 சிறப்பு பேருந்துகள், 11,293 நடைகள் இயக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 20% பேருந்து நடைகள் இயக்கப்படுகின்றன. தற்காலிக பேருந்து நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசல் ஏற்படும் நேரத்தில் 40 ஸ்பேர் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அருகாமை மாவட்டங்களில் இருந்து 200 தனியார் பேருந்துகள் 24/7 24 ஹவர்ஸ் நேரமும் போதிய அளவில் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீப நாளன்று பக்தர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் கிரிவல பாதை இடையே பயணிக்க ஏதுவாக கட்டணமில்லாமல் 220 தனியார் பள்ளி, கல்லூரி பேருந்துகள் மற்றும் ₹10 குறைந்தபட்ச கட்டணத்தில் 90 மினி பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அருகாமை மாவட்டத்தில் இருந்து கூடுதலாக 90 மினி பேருந்துகளை ₹10 குறைந்தபட்ச கட்டணத்தில் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கார் நிறுத்தும் இடத்தில் இருந்து வருவதற்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தற்போது 16 ரயில்கள் இயக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 16 சிறப்பு ரயில்கள் இயக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரையில் 3,530 ஆட்டோக்களுக்கு QR கோடு பொருத்தப்பட்டுள்ளது. ஆட்டோ கட்டணம் 2.5 கிலோமீட்டருக்குள் பயணம் செய்வோருக்கு ₹40 எனவும், அதற்கு மேல் பயணம் செய்வோருக்கு ₹60 எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தீப நாளன்று அதற்கு மேல் கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோக்களை கண்காணிக்க போதிய அளவில் போக்குவரத்து பணியாளர்களை ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநகரில் இணைப்பு சாலைகள், முக்கிய சந்திப்புகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சாலைகளில் தேவையான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த 40 மீட்பு வாகனங்கள் பயன்படுத்த உள்ளனர். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு மருத்துவர்களுடன் 7 மருத்துவ குழுக்கள், வனவீதி மற்றும் கிரிவல பாதையில் 90 மருத்துவ குழுக்கள், 45 எண்ணிக்கையில் 108 அவசர ஊர்தி வாகனங்கள், 5 பைக் ஆம்புலன்ஸ்கள் அமைக்கப்பட உள்ளன. நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான 2 ஓய்வெடுக்கும் அறைகள், 8 படுக்கைகளுடன் இருதய சிகிச்சை மருத்துவ உபகரணங்களுடன் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட உள்ளது. குடிநீர் குளோரினேஷன் உறுதி செய்ய 70 சுகாதார ஆய்வாளர்களுடன் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் பாதுகாப்பு பணிக்காக 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 430 தீயணைப்பு வீரர்களுடன் 24 தீயணைப்பு வாகனங்கள் நிறுவப்பட உள்ளன. திருக்கோவில் வளாகம், மாடவீதி மற்றும் கிரிவல பாதை உள்ளிட்ட இடங்களில் 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. 24 இடங்களில் காவலர் கண்காணிப்பு கோபுரங்கள், 61 இடங்களில் உதவி மையங்கள், 454 இடங்களில் பொது அறிவிப்பு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட உள்ளனர்.
திருக்கோவில் வளாகத்தில் 136 இடங்களில் குடிநீர் இணைப்புகளும், 12 இடங்களில் 104 கழிவறை வசதிகளும், 7 ஜென்செட், 5 உயர் கோபுர விளக்குகள், 75 மின் விளக்குகள், 25 வீல் சேர், 5 பேட்டரி கார்களும் அமைக்கப்பட உள்ளன. மாடவீதி மற்றும் கிரிவல பாதையில் 111 இடங்களில் குடிநீர் இணைப்புகளும், 129 இடங்களில் 1059 கழிவறை வசதிகளும், 61 ஜென்செட், 57 உயர் கோபுர விளக்குகள், 1809 மின் விளக்குகள், 3724 தற்காலிக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தூய்மை பணிக்காக 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சுழற்சி முறையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தகவல் பரிமாற்றத்திற்காக 140 வாக்கி டாக்கிகள் மற்றும் புதிய மொபைல் செயலி செயல்படுத்தப்பட உள்ளது. துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் விருந்தினர் போல் வந்து செல்கின்ற நான் மாவட்ட அமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முறை 12 இடங்களில் 104 கழிப்பிட வசதிகள், அதாவது 34 யூனிட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 110 தூய்மை பணியாளர்கள் சுழற்சி முறையிலேயும், தீபத் திருவிழாவில் முன்னாலும் பின்னாலும் சேர்த்து 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களையும் தூய்மை பணிக்கு ஈடுபடுத்த உள்ளார்கள். அதேபோல் இந்த வருடம் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. வாட்சிங் டவர் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இந்த ஆண்டு தேவைப்படுகின்ற இடங்களில் எல்லாம் வாட்சிங் டவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தீப்பிடிப்பு போன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு எத்தனை இடங்களில் தீயணைப்பு வாகனங்களை நிறுத்த வேண்டுமோ அதையும் அடையாளப்படுத்தி கிட்டத்தட்ட 60 இடங்களில் தீயணைப்பு வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. திடீரென்று தேவைப்படுகின்ற மருத்துவ தேவைகளை எதிர்கொள்வதற்கு கோயில் உட்பிரகாரத்தில் கிட்டத்தட்ட 20 மருத்துவ குழுக்களும், கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்களில் அவசர ஊர்திகளும், அதேபோல் திடீரென்று ஏற்படுகின்ற இதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணுகின்ற வகையில் மாவட்ட மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக முதலுதவி மையமாக ஒரு இடத்திலே அனைத்து வசதிகளுடன் கூடிய இதய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு போலவே பக்தர்களுடைய எண்ணிக்கை, தரிசனம், அதேபோல் கொப்பரை ஏற்றுகின்ற, தீபம் ஏற்றுகின்ற அந்த இடத்திற்கு தேவையான பணியாளர்கள், அதேபோல் தெய்வத்தை ஊர்வலமாக கொண்டு வருகின்ற போது அதை எடுத்து வருகின்ற பாத சுமடுகள் போன்றவைகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு அவர்களோடு கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே ஆண்டுதோறும் ஏற்படுகின்ற எங்களுடைய அனுபவங்களின் பால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முழுவதுமாக கலைந்து சீரோடும் சிறப்போடும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு அண்ணாமலையாருடைய தீபத் திருவிழா இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றிருக்கிற ஒரு வரலாற்றை உருவாக்குவோம். காவல்துறையை பொறுத்தளவில் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தீபத் திருவிழா அன்றும், தீபத் திருவிழாவிற்கு முந்தைய நாள், அதற்கு மறுநாள், அதேபோல் முக்கிய தேர் வீதி உலா வருகின்ற நாட்களில் பயன்படுத்த இருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.